ஹை டியர், டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி சொன்னது ராகவிடியர். ஓகே, இப்போது இதோட வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்க ஒரு வில்லேஜ். ஓகேவா? ஸோ நல்லா பச்சை பசேன்னு, ஆல்ரெடி கேரளா அப்படி தான் இருக்கும், இன்னுமே நல்லா க்ரீனிஷாக ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் ஃபுல்லாக அங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் அண்ட் உங்களோட ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ஈவன் நான் சொல்லலைன்னா கூட நீங்கள் அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். சரி, ஓகே, நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ணு முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அழகா சுற்றியும் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இந்த வயல்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே காடு வயல் நிறையா மரம் செடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. அண்ட் அந்த வானம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. இப்போது சென்டரில் அழகாக ஒரு ரோடு, ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு பஸ் அப்படியே வந்துட்டு இருக்குது. நீங்கள் அண்ட் சாரா ரெண்டு பேரும் அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. சாரா வந்துட்டு, இன்றைக்கி பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, நான் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், ஆனால் இவர் ரொம்ப லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லுவா. அப்போ நீங்கள் அவளை முறைச்சிக்கிட்டே, ஏண்டி டிரைவர் உன்னோட லவ்வராக இருந்தால் உன் இஷ்டத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டாரா? நான் எவ்வளோ நேரம் கால் வலிக்க நின்றுட்டுருக்கேன், நான் வீட்டில் கிளம்புன்னு மெசேஜ் பண்ணிட்டேன், என்னை வண்டியில் ஏற்றினதுக்கப்புறம் மெதுவாக தானே போகிறாரு, சீக்கிரமாக கொண்டு போய் விட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? இப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு பஸ்ஸுங்க முன்னாடி வந்து நிற்குது. அப்போது சாரா வந்துட்டு டப்பு டப்புன்னு மேலே ஏறிக்கிறா சீக்கிரமாக. நீங்கள் ரெண்டு பேர் தான் இந்த ஸ்டாப்பில் ஏறுவீங்க மோஸ்ட்லி, என்னைக்காவது யாராவது ஏறுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டாப்லேயே நிற்க மாட்டீங்க, அது வந்துட்டு ஸ்டாப்பே இல்லை, என்னைக்காவது வந்துட்டு உங்கள் பக்கத்தில் யாராவது நிற்கினா ஏறிக்கலாம் தான், சம்மந்தமே இல்லாமல் நின்றுருப்பீங்க. டிரைவர் வந்துட்டு சாராவோட லவ்வர் அப்படிங்கிறதுனால எங்கே வேணால் நிறுத்துவார். அப்படி தான் சாரா முதல்ல ஏறிக்கிறா. நீங்கள் இருக்கிறது ரெண்டு பேர், எப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் மேலே ஏறுவீங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சாரா அப்படியே ஓடி போய்ட்டு அந்த டிரைவர் சீட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல கூட உட்கார மாட்டா, அந்த இன்ஜின் இருக்குல்ல அது மேலே தான் போய் உட்காந்துப்பா. ஸோ உட்காந்துட்டு அப்படியே பார்க்க ஜின் வந்துட்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மேடம்க்கு கோவம் வந்துட்டு மூஞ்சா அந்த பக்கம் ஒரு மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு, நீ தினம் தினம் லேட்டாக வர அப்படின்னு சொல்லுவா. ஏய், நான் ரொம்ப சீக்கிரம் வந்தா முன்னாடி ஏற வேண்டியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைமுக்கு தான் வர முடியும், நீயும் டைமுக்கே வா, ஏன் நேரமாக வர அப்படின்னு கேட்பாரு. உனக்கு என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை அப்படியே ஆரம்பிக்க ஜின்னு அப்படியே சிரிச்சுட்டே பஸ் அப்படியே எடுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவள் தான் பஸ் ஏற வரைக்கும் தான் நீங்கள் அவளுக்கு, பஸ் ஏறதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு அந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் பஸ்ஸில் அத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு யாருமே கண்டு தெரிய மாட்டாங்க. அப்படியே ஜின்கிட்ட மட்டும் பேசிகிட்டே வருவா, உங்களுக்கு போய் கண்டுக்க போகிறா. ஸோ இப்போ நீங்கள் ஏறி இருப்பீங்கள்ல, ஏறினதுமே முன்னாடி ஒரு சீட் இருக்கும்ல அந்த படிக்கட்டுக்கிட்டேயே, ஸோ அந்த சீட்டில் தான் நீங்கள் மோஸ்ட்லி உட்காருவீங்க. அப்படியே வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. பின்னாடி இருந்து ஒரு ஜீவன் ரொம்ப நேரமாக அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்குது. அந்த தலையில் என்ன தான் இருக்கோ தெரியல, பின்னாடி தலை மட்டும் தான் தெரியும், அதில் என்ன தெரியுதோ தெரியல, ஏதோ படம் காட்டுற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பார். வேறு யார், நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா கண்டக்டர் அண்ட் ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர். ஸோ ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸில் தான் வருவாங்க. அப்புறம் நீங்கள் அண்ட் சாரா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெல் செட்டில் ஃபேமிலி தான், பட் நம்ம மேடம்காக நீங்கள் பஸ்ஸில் வருவீங்க. ஏன் அப்படின்னா மேடம் வந்துட்டு ஜின்னை வந்துட்டு லவ் பண்ணுறாருல, ஸோ அதனால் அவள் பஸ்ஸில் வரா, அவளுக்காக நீங்கள் பஸ்ஸில் வரீங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் கார்லாம் இருக்கும், ஸோ அப்படி கூட வந்துடலாம், பைக்கு காருன்னு, பட் இவளுக்காக நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் வருவீங்க. இப்போ அப்படியே பின்னாடி இருந்து ஜேகே தான் அந்த கண்டக்டர் பேக் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே மாட்டிட்டு வராரு. நீங்கள் அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ அவர் வரது வந்துட்டு தெரியும்ல, டிக்கெட் வாங்கணும்ல, ஸோ அப்படியே வந்துட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஒரு பேக் மாட்டியிருப்பீங்க, நல்லா வந்துட்டு அந்த பேக் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்லிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, லாங்காக இருக்கும் மாட்டியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே அந்த பேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுலேருந்து பணம் எடுப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க, இன்றைக்கி சேஞ்ச் எடுத்தே வைக்கல. ஓச்சா, இன்றைக்கி சேஞ்ச் இல்லையா, டெய்லியும் நம்மளும் 100 நீட்டுறோம், அவரும் அமைதியாக கொடுத்துட்றாரு, ஏதோ சாராவுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறனால விட்டுடுறாங்க நம்மள, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. காலங்காத்தால முதல்ல போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு 100 நீட்டினா எப்படி இருக்கும், ஸோ நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க.
ஸோ ஜெகி எதுவுமே சொல்ல அப்படியே வாங்கிப்பார். அந்த காசை கொடுக்குறப்ப லைட்டாக அவங்க விரல் பட்டிருக்கும். சார் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த விரலையே பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் எதுக்கு இந்த காசு இப்படி பார்க்குறாரு? ஒரு வேளை கள்ள நோட்டா? இல்லையே, அப்பா கிட்ட தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுப்பீங்க. ஆனால் அவர் என்ன கள்ள நோட்டாவை பார்க்குறாரு? அவர் கையை பார்த்துட்ருக்காரு. ஏதோ மேடம் கை டச் ஆனது ஃபீல் ஆகிட்டு பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறீங்க. பயமாக இருக்குது திட்டிட்டு வரும் என்னமோன்னு. ஆனால் அவர் உங்ககிட்ட ஒரு நாள் கூட கோவமாக பேசுனதே இல்லை. ஸோ அவரும் டிக்கெட்டை கொடுத்துட்டு சேஞ்ச் பார்க்குறாரு. பார்த்தா கம்மியாக இருக்கும். சேஞ்ச் வந்துட்டு நான் சாயந்தரம் தட்டா அப்படின்னு கேட்பாரு. பரவாயில்ல, டிக்கெட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்தா போதுடா சாமின்னு சொல்லிட்டு வாங்கிப்பீங்க. ஸோ கொஞ்சம் இருக்கிற சேஞ்செல்லாம் கொடுத்துருவாரு. மிச்சம் வந்துட்டு சாயந்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், சாயந்தரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கி அழகாக பத்திரமா பேக்குள்ளே போட்டு வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருப்பார். இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. நீங்கள் ஜேகே, ஜின்னு, சாரா, அப்புறம் பின்னாடி ஒரே ஒரு தாத்தா, வயசான தாத்தா. அவருக்கு கண்ணு கூட தெரியாது. அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் ஜேகே தான் வந்து அவரை ஏற்றி உட்கார வச்சுருப்பாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வண்டி நிறுத்தினா இறக்கி விட்டுட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஸோ மொத்தமாகவே 5 பேர் தான் அந்த பஸ்ஸில். அப்படியே பஸ் மெதுவாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆள் இல்லை. நம்ம சாரா அப்படியே ஜின் கடை கடையில் போட்டுட்டு வர, இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி போர் அடிக்குள்ள சமத்தாக உட்காந்துருப்பீங்க. அழகாக காற்றடிக்குது. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருப்பாரு. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி சீட், ஓகேவா? ஸோ அப்போ தான் நல்லா வியூ கிடைக்கும். ஒட்டுக்கா பின்னாடி உட்காந்தா வியூ கிடைக்காது. அதனால் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டில் ஒரு சீட் பின்னாடி தள்ளி உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அந்த கம்பி இருக்கும்ல, சீட்டோட கம்பி, அது மேலே கை வச்சுட்டு உங்களையும் பார்த்துட்டே இருப்பார். ஆக்சுவலாக அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ், மினி பஸ் மாதிரி இருக்கும். இப்போது அப்படியே வந்துட்டு அந்த பஸ்ஸில் பாட்டு ஓடிட்டு இருக்குது. நீங்கள் சமத்தாக அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பீங்களா, அந்த கம்பியில் லைட்டாக சாஞ்சிட்டு அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வருவீங்க. வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக சில்லுன்னு காற்று, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஒரு வியூ. அந்த வியூ வந்துட்டு சுற்றி பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். மெதுவாக அந்த பஸ் போகிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்க, அதை விட அழகாக இருக்க உங்களை சிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ஆள் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து பேசினதில்லை. ஏன் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி நல்லா வெல் செட்டில்டு. நீங்கள் பஸ்ஸில் வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் இந்த சாரா நாய்க்காக தான் நீங்கள் பஸ்லேயே வருவீங்க. அதனாலேயே வந்துட்டு அவர் வந்து இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொல்லி அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் வராமல் போய் அதுக்கப்புறம் எதுனாவது அவருக்கு ஃபீல் ஆகிடும்ல, அதனால் வாயை திறக்கலை. உங்களை பார்க்குறதோட சரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை நாளைக்கு இப்படி தூரத்தில் வந்து பார்க்குறதுன்னு தெரியல, ஆனாலும் பார்த்துட்டே தான் இருப்பார். இப்போது பஸ் அப்படி போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர், ஓகேவா? ஸோ சாரா நீங்கள் 2 பேரும் டீச்சர். இப்போது ஸ்கூலும் வந்துடுச்சு. நீங்களும் இறங்கிப்பீங்க. போகணுமா அப்படியே நான் இன்னொரு ரவுண்ட் வரட்டா, வரும்போது இங்கே இறக்கி விட்டுறியா அப்படின்னு ஜின்கிட்ட கேட்குறா. அப்போ ஜேகே தான் வந்துட்டு, அண்ணியாரே கிளம்புங்க, முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு கீழே இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்கி முதல்ல போய் பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஜேகே, என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கும் வேணா யாராவது லவ் பண்ணு, இப்போ எங்களை பிரிக்க பார்க்குறா? ஜின் ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போயேன் அப்படிங்கிறா. ஏய் போடி, நீ டீச்சராக இருக்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒழுங்காக போயிட்டு பாடாடு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவளை பிடிச்சி 2 பேரும் இறக்கி விட்டுருவாங்க. அவள் வரவே மாட்டேங்கிறா, என்னமோ தெரில. இன்றைக்கி வேறு ஜின் அவளோட கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியவும் அவளுக்கு மனசே இல்லை விட்டுட்டு வரத்துக்கு. ஸோ ஜேகே தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து, அண்ணியாரே தயவு செஞ்சு இறங்குங்க, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துடுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு விசில் ஊதிட்டுருப்பார். ஸோ அப்படியே இந்த விசில் அடிக்க இந்த பக்கம் இவரும் வண்டி எடுத்துருவார். வண்டி அப்படியே போயிட்டு இருக்குது மூவில். ஜேகே அப்படியே அந்த படியில் நின்று உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே இறங்கி மெதுவாக நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஆனால் நம்ம சாரா, டேய் அந்த பஸ்ஸில் யாரா இருக்காங்க? ஒரு ஆள் கூட இல்லை, ஏதோ நாங்கள் மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். அதுவும் பாரு, நான் அவரை லவ் பண்ணுறதுனால நாங்கள் 2 பேர் வந்துட்டுருக்கோம், இல்லைனா உன் பஸ்ஸு காற்று வீசிட்டு தான் போகும், என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, என்ன வலுக்கட்டாயமாக பிடிச்சி இறக்கி விட்டு போகிறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜேகேக்கு அதெல்லாம் காது கேட்கல. நீங்கள் தான் வந்துட்டு அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லுவீங்க. நீ சும்மா இருடி, எனக்கு இன்றைக்கி அவர் கூட இருக்கலாம் போல் தோணுதே, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் கூட அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா.
ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாரு. கண்ணு வரை தூரம் வரைக்கும் உங்கள் மேலே தான் அவரோட மொத்த கண்ணுமே. ஸோ இவ்வளோ நேரம் அந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே நீங்கள் எல்லோரும் கண்ணு மறைஞ்சதுக்கப்புறமா ஜின் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜேகேக்கே ஜர்க் ஆகிருந்தார். ஒரு மாதிரி சடனாக வந்துட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ டக்குன்னு வந்துட்டு ஸ்டெப்லேருந்து மேலே ஏறி வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹியோங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நான் கேட்கணும்டா, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லவும், நிஜமாக தான் இவங்க ஒன்றும் ஆகலை. ஓ சரி சரி அப்படிம்பாரு. என்னாச்சு, ஏன் என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, இல்லை உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல்ல, சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. யாரை யாரை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, நடிக்காத, மைனை பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் சொல்கிறதுக்கு என்ன, ஏன் சும்மா தூரத்தில் வச்சு பார்த்துட்டே இருக்க, எனக்கே சிரிப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவார். தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, நீ அவளை பார்க்கறத பார்த்தா பச்சை குழந்தைக்கு கூட தெரிஞ்சிடும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பச்சையாவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, அப்படியே ஜின்னும் வந்துட்டு ஆமாடா அப்படி தான் தெரியுது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அவளுக்கு ஏன் இன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சு தெரியாமல் நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் யோசிச்சுட்ருக்கா. ஐயோ அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதுக்கே பதற, தெரிஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல, இல்லை நான் எங்கே போயிட்டு அவகிட்ட ஏதாவது சொல்லி அவள் பஸ்ஸில் வரதே விட்டானா என்ன பண்ணுறது, சாராக்காக மட்டும்தான் பஸ்லேயே வரா, நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லி ஐயோ அம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பார்த்திங்கன்னா புலம்பிட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது ஜேகே, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நாகரிகமாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லைனாலும் விட்டுரு அவ்வளோதான் அப்படிங்க. எதாவது விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த, அதுக்கு என்ன கத்துற, பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் விட முடியாது, அவள் எனக்கு ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற, ஐயோ என்ன சொல்கிறது, அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற உயிருக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டு அப்படிங்கிறாரு. டே பைத்தியமாட்டம் வளரிட்டு இருக்காத, முதல்ல நாளைக்கு அவள் வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இன்றைக்கி சாயந்தரமே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இவங்களோட ட்ரிப்பு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆகுது, நீங்களும் ஸ்கூல்லாம் முடிச்சிடுறீங்க, முடிச்சு வந்துட்டு அப்படியே பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கரெக்டாக நம்மளும் பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்த சாரா வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பா. அந்த பக்கம் வர பஸ்ஸை பார்த்ததுமே இவளோட ஃபேஸ் அப்படியே நல்லா 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஈனு இழிப்பா. நீங்களும் எப்படித்தானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி தான் பஸ்ஸு வந்து நிற்குது, 2 பேர் போய்ட்டு ஏறிக்கிறீங்க. வழங்க போல் நீங்கள் அதே சீட்டில் உட்காந்துக்க, அவள் போயிட்டு முன்னாடி உட்காந்துப்பா. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கூட்டமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறப்போ எல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் போகிறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஸ்கூல் பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் டிக்கெட் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். அதனால் வந்துட்டு எல்லோரும் அந்த பஸ்ஸில் போயிடுவாங்க. இது வந்துட்டு ப்ரைவேட் பஸ் இல்லையா, ஸோ அதனால் இதில் யாரும் வரமாட்டாங்க. மற்றபடி இந்த 10 மணிக்கு மேலே ஆகும்போது கொஞ்சம் கூட்டம் வரும். ஸோ மற்ற எல்லோரும் போகிறாங்க வராங்களாக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு அடிக்கடி போவாங்க வருவாங்க, கூட்டம் வரும். ஆனால் மார்னிங் ஈவினிங் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனாலேயே சாராவுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இப்போ நீங்களும் போய்ட்டு அழகாக அதே மாதிரி போய்ட்டு அதே சீட்டில் உட்காந்துப்பீங்க. அப்படியே ஜேகேவும் அந்த சீட்டு வந்து ஆப்போசிட்டில் பின்னாடி சீட்டுக்குள்ளே, ஸோ அதில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போது ஜின் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட, சாரா இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க, அவன் என்னை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கா வெளியே அப்படின்னு சொல்கிறா. நீ சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போக, சொல்லு அப்படிங்கிறாரு. சாரா வந்துட்டு என்னத்த சொல்கிறது அப்படிங்கிறா. நீ சும்மா ரெடி அப்படின்னு ஜின் சொல்லிட்டு சொல்டா அப்படின்னு சொல்லவும், வேணாம் அப்படிம்பாரு. சாரா என்ன அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜின் வந்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுடா அப்படிங்க. யோங் வேணாம் கம்முன்னு இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சாரா என்ன ஜேகே என்ன அப்படிங்கிறா. சும்மா நீ அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் இவ்வளோ சும்மாருங்கிறாங்க. ஆனால் எதை சொல்லுன்னு சொல்லவும் இவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஜின்னு வந்துட்டு மரியாதையாக சொல்கிறியா இல்லை என்ன அப்படிங்க. அப்படிம்பாரு. அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வந்துட்டு திரும்புகிறாரு உங்கள் பக்கம். அப்போ கேட்டு நாளைக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கத்துவார். ஸோ ஜின்னும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவியா அப்படின்னு கேட்க,
அக்கா கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாதானப்படுத்திடுறாரு. ஜின்னும் வந்துட்டு சரி ஓகே நாளைக்கு நீ சொல்லண்ணா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டி ஓட்டிகிட்டு போக, என்னன்னு சொல்லுங்கப்பா, எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறா. ஆ நாளைக்கு சொல்லுவான் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இன்னைக்கு ட்ரிப்பும் அப்படியே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே பஸ் ஸ்டாண்டில் இருக்குல்ல, அங்கே எடுக்கிற போதே ஜின் வந்துட்டு ஜேகே கூப்பிட்டு பேசுகிறாரு. இன்னைக்காவது சொல்லிடுவியா அப்படிங்க. பயமாக இருக்குது, வேண்டாம், அவளுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பஸ்லேயே வரமாட்டா, நான் ஏதோ பார்த்துட்டாவது இருக்கேன், ஏன் இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல. டேய் எனக்கே தெரியுது நீ அவளை பார்த்துட்டு இருக்குது, அவளுக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருக்குமா என்ன? தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஏதோ கேட்டுக்கல, நீ சொல்லி பாரு, தப்பாக பண்ணுறோம், லவ் தானே பண்ணுறோம், சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் அவங்க 2 பேரும் எடுக்கிறாங்க. ஜின்னு வந்துட்டு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிடுவார். இங்கே ஜேகேக்கு அப்படியே ஹார்ட் பீட்டோட செம்ம ரைஸ் ஆகும். அவருக்கு பல யோசனை, என்ன சொல்லுவா ஏது சொல்லுவா, ஏதாவது அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, இல்லைன்னா கோவப்பட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரியல. அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு நின்றுருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்பவுமே வந்துட்டு அந்த பின்னாடி ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நின்றுருப்பார். முன்னாடி வந்துட்டு எல்லாம் ஏறுறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு விசில் அடித்து நின்றுருப்பார். இன்றைக்கி வந்து கரெக்டாக பஸ்ஸுங்களோட ஸ்டாப்பில் நிற்க நீங்கள் அண்ட் சார் 2 பேர் நின்றுருப்பீங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெப்பில் தானே ஏறுவோம், அந்த மாதிரி தான் பஸ்ஸும் கொண்டு நிறுத்துவார். பட் இன்றைக்கி பார்த்தா ஜேகே பின்னாடி நின்றுருப்பார். என்ன சொன்னாலும் வந்துட்டு உங்ககிட்ட பேசுவாரா இல்லையான்னு இங்கே ஜின்னுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் பஸ்ஸை முன்னாடி தள்ளி நிறுத்திடுறாரு. அதாவது நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்போ பின்னாடி ஸ்டெப்பில் தான் ஏறணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி நிறுத்திடவும் சாரா வந்துட்டு முன்னாடி ஸ்டெப்புக்கு ஓடி வருவா. அப்போது பின்னாடியே ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க, டைம் ஆகுது அப்படின்னு கத்துறாரு ஜின்னும். ஸோ அதனால நீங்கள் முன்னாடி ஓடி வரலை, பின்னாடி வேறு ஜேகே நின்றுருப்பாரா, அந்த இடத்துலேயே வந்துட்டு அப்படியே ஸ்டெப்பில் அந்த இதில் கையை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுவீங்க. அவர் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இவ்வளோ பக்கமாலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்ததே கிடையாது அவர். ஸோ அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் அவரை தாண்டி ஏறி போகும்போது ஒரு மாதிரி இருக்குது. மனசு அப்போ தான் வந்துட்டு உங்களை ஃபுல்லாக பார்ப்பாரு. அப்படியே அழகா அந்த கண்ணுக்கு கொஞ்சமாக மை வச்சுருப்பீங்க, ரொம்ப கிடையாது, கொஞ்சோண்டு மை, அது வச்ச மாதிரியும் தெரியாது வைக்காத மாதிரியும் தெரியாது. ஸோ அழகாக ஒரு சந்தனம் ஒரு மாதிரி குட்டி போட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி சந்தனம் வச்சுருந்துருப்பீங்க. அண்ட் காதில் தோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பீங்க, ஒரே ஒரு குட்டி செயின்னு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலர் சாரீ கட்டிக்கிறீங்க, ரொம்ப டார்க் இல்லை, அது ஒரு மாதிரி பேபி பிங்க்கு. ஸோ உங்கள் கலருக்கு அது அவ்வளோ சூட் ஆகுது. அப்படியே வந்துட்டு இன்றைக்கி தான் மனசு இதெல்லாம் இப்படி பார்ப்பார் போல். ஸோ அப்படியே வந்துட்டு ஹார்ட் பீட்டில் செம்ம ரைஸ் ஆகிட்டு இருக்கோம், அப்படியே நின்றுருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அழகாக அவரை தாண்டி ஏறி போயிட்டுருப்பீங்க. அப்போது அந்த பிங்க் கலர் சாரீ அண்ட் நீங்கள் சடை வந்துட்டு ஒரு மாதிரி ஈரத்தோடய பின்னிருப்பீங்களா. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஏறி அதாவது முன்னாடி ஏறும்போது சடை அப்படி ஒரு மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி அப்படி பின்னாடி எடுத்து போட்டிருப்பீங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி அந்த ஈரம்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணி வாட்டர் ட்ராப்ஸு அது அப்படியே அவரோட ஃபேஸில் படும். அந்த குழுக்குள்னு காற்றுக்கு பஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு ஜின் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக அவருக்கு மாதிரி கிறக்கமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஆனால் வந்து வாய் திறந்து சொல்லவே கிடையாது. ஸோ சாரா வந்துட்டு ஜின்னை பேசவே விட மாட்டேங்கிறா. அவள் ஜின்கிட்ட அவளே பேசிகிட்டே இருப்பாள். ஸோ ஜின்னால் வந்துட்டு இங்கே ஜேகேவையும் கூப்பிட முடியல. ஏன்னா அவளை மீறி இதை கூப்பிட்டு ஜேகே கூட பேசிகிட்டு இருந்தால் அவளுக்கு கடுப்பாயிடும், அவளை சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சரி இவன்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். வழக்கம் போல் உங்கள் 2 பேர்த்தையும் ஸ்கூலில் இறக்கி விடுறாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி வழியாக இறங்கிடுவீங்க. இறங்கினதுக்கு அப்புறமா வண்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜின் வந்துட்டு ஜேகே கிட்ட அறிவுக்கிட்ட நாயே உங்ககிட்ட சொன்னல பேச சொல்லி அப்படின்னு கத்துறாரு. ஹியோங் சும்மா இருங்க, எனக்கு எங்கேயோ அவகிட்ட இருந்ததுக்கே ஐயோ சாமி, உங்களை யார் இன்னைக்கு வண்டியை தள்ளி நிறுத்த சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. தள்ளி நிறுத்தினங்காட்டிக்கு தானே அவன் உங்ககிட்ட வந்து ஏறுனா அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னோடய ஹார்ட்டை துடிச்சு அப்படியே வெளியே வந்து விழுந்துடும் போல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ அவரோட ஹார்ட் வந்துட்டு வெளியே வரேன்னு கத்துற மாதிரியும் இவர் அதை வேணாம் உள்ளே பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரியும் நெஞ்சு அப்படியே அடைச்சி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ ஜின்னு வந்துட்டு முதல்ல கையேடுறா, இப்போ என்ன ஹார்ட் வெளியே வந்து விழுகுதா என்ன அப்படின்னு கேட்க. அப்படி தான் இருக்குது. யோங் என்ன யோங் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் இத்தனை நாள் நீ பார்க்கலையா அவளை அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ கிட்ட பார்க்கவே இல்லை, அழகா சந்தனம், குட்டி தோடு, குட்டியோண்டு ஒரு குட்டியோண்டு செயின்னு, பிங்க் கலர் சாரீ கலரே லிப்ஸு. எனக்கு கொல்ஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சீட்டில் சாஞ்சுக்குவார் ஜேகே. அப்போ ஜின்னும் வந்துட்டு சிரிச்சுட்டே நீ இப்படியே புலம்பிட்டுரு, சொல்லிட்டு மட்டும் வேண்டாம்,
அப்புறம் வேற எவனாவது கொத்திட்டு போயிடுவான்டா அப்படிங்க. இதை அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிப்பார். ஜின்னு சிரிச்சுட்டு, ஆமாம் இவ்வளோ வர்ணிக்கிறியே, இதே மாதிரி தானே எல்லோரும் வர்ணிப்பாங்க, அதான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னே கொஞ்சம் முந்திக்கோ அப்படிங்க. இவர் வேறு கொஞ்சம் பயத்தை கிளப்பிட்டாரா. ஸோ ஜேகே வந்துட்டு, அப்போ நாளைக்கு சொல்லிடுறேன், கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி டேவும் அப்படியே போகுது. ஆனால் ஜேகே முடிவு பண்ணிட்டாரு, நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல, நமக்கு மனசில் இருக்கிறத சொல்ல போகிறோம், பயப்படக்கூடாது, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குது, பேசாமல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க 2 பேரும் பேசிவிட்டு. அப்போ கரெக்டாக பஸ்ஸும் வர நீங்கள் பஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் இறக்க ரெடியாக இருப்பீங்க. ஆனால் ஜின் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே இன்றைக்கும் பஸ்ஸை கொஞ்சம் தள்ளி நிறுத்துறாரு. சாரா ஓடிவே முன்னாடி ஏறிப்பா, நீங்கள் எதுக்கு அவர் கத்துவார், அப்புறம் இப்படியே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி பின்னாடி வழியாகவே ஏறுவீங்க. ஜேகே அந்த ஸ்டெப்பில் தான் நின்றுருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு கம்பி பிடிச்சி மேலே ஏறுவீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதாவது கேரளா ஸ்டைல் இருக்குள்ள சாரீ. ஸோ அந்த மாதிரி தான் கேரளா சாரீ கட்டியிருப்பீங்க. ஜடெல்லாம் வந்துட்டு பின்ன கிடையாது, லைட்டாக அந்த 2 பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து சென்டரில் ஒரு கிளிப் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அப்படியே சந்தனம் அழகா, அப்படியே ஒரு குட்டி செயின், எப்பவுமே போடுற செயின் கிடையாது, இன்றைக்கி கொஞ்சம் வேறு செயின் போட்டிருக்கிறீங்க, ஒரு மாதிரி கோல்டுலேயே. எப்போது சில்வர் மாதிரி போடுவீங்க, இன்றைக்கி கோல்டில் போட்டிருக்கீங்க, தோடு கூட மாற்றிருக்கீங்க, கையில் வளையல் பார்க்குறாரு, எல்லாமே ஒரு மாதிரி இன்றைக்கி புதுசாக தான் இருக்குது. ஸோ ஜேகேவும் வந்துட்டு சரி ஓகே இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் முன்னாடி உட்காந்துருப்பீங்களா. அவரும் வந்துட்டு டிக்கெட் கேட்க வருவார். நீங்களும் அப்படி டிக்கெட் வாங்கிக்க. அவருக்கு அடுத்து சொல்லலான்னு தோணுது, ஆனால் பயமாக இருக்குது. அப்போ ஜின்னும் வந்துட்டு 2 ஹாரன் கொடுக்குறாரு, சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கரெக்டாக நம்ம ஜேகே உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வாயை திறக்கும்போது நம்ம சாரா அங்கே இருந்துட்டு கத்துறா, ஏண்டி ஏதோ சொன்ன உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு, என்ன இன்றைக்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான், இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஜின்னுக்கே ஷாக்காக தான் இருக்குது. என்னடி சொல்கிற அப்படின்னு சாரா கிட்டே கேட்க, ஆமாம் ஏதோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, அதை இன்றைக்கி மேக்கப் ஓவராக இருக்கும் போல், பார்த்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்கள் ஏய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் 2 பேருக்கு உங்களுக்கு உயிரே வருது. ஜேகே அப்போ தான் மூச்சே விடுவார். அப்புறம் எதுக்கு நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க, அதுவா இன்றைக்கி ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் வீட்டில், ஸோ அப்படியே ரெடியாக இருந்தேன், அப்படியே வந்துட்டேன், டைம் ஆகிடுச்சு, எல்லாம் சேஞ்ச் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதான் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறீங்களா. அவா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்ப சொல்லலான்னு வாய் திறக்கும்போது நீங்களே சாரா கிட்ட, ஆனால் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்துக்குள்ளே பார்த்து முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு இருந்தால் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அவ்வளோதான், மறுபடியும் அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. இப்போ பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அப்போ சாரா ஏய் பார்த்தாச்சா அப்படின்னு கேட்குறா. அப்பா ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அவன் தான் காட்டு கத்திட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. அப்போது டக்குன்னு வந்துச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அப்படின்னா சிக்கன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்போ என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் சிரிச்சிட்டே, தெரில, இதே ஊரானா கூட வருவேன், வேறு ஊரானா வேறு பஸ்ஸில் போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, வேறு பஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்துட்டு ஜேகே எங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரும் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு போய் அங்கே உட்கார. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஃபீல் பண்ணாத, நீ சொல்லு முதல்ல அப்படிங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டோம், அதான் பார்த்துட்டாங்களாம்ல, இதுக்கப்புறம் நான் சொன்னால் இன்னும் கேவலமாக நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்கும். ஜேகே வந்துட்டு பஸ்ஸில் வருவார். டிக்கெட்டு கூட வந்துட்டு எப்படின்னா சாரா கிட்டே போய் தான் கேட்பார். ஸோ ஜின்னுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் தெரிவிக்கல, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இது வரைக்கும் இருந்தது இல்லையா. ஸோ நீங்கள் எதையுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஜேகே உங்களுக்கு பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ அப்படியே தான் 1 வீக் போகுது. அப்போது உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு அந்த ஜாதகம் செட் ஆகலையாமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நான் எல்லாமே செட் ஆகிடும்னு தான் நினச்சேன் அப்படிங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் தெரியல, ஜாதகம் செட் ஆகலை,
ஜாதகம் செட் ஆகாமல் எப்படி பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜாதக பேர்வழி. ஸோ அவருக்கு வந்துட்டு ஜாதகம் 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 நீங்கள் என்ன பண்ணணும் சாப்பிட்ணும் என்ன அது கூட ஜாதகம் பார்த்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை ஜாதகம் பார்த்தா இவர் மாதத்தில் 2 தடவை ஜாதகம் பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா. அதனால் ஜாதகம் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். நல்ல இடம் நல்ல பையன், கிட்டத்தட்ட ஒரே ஒரு பொறுத்து தான் சரியில்லைன்னு வந்திருக்கும். ஆனால் அதுக்கே வேணான்ட்டார். உங்களோட அம்மா தாதாலே அடிச்சுக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டுருங்க, இவளை கிளவியாக்கி வீட்டில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஏற்கனவே 24 வயசு ஆகுது. நீங்கள் இப்படி பண்ணி தான் வர எல்லா ஜாதகமும் போகுது. ஏங்க ஒரு பொறுத்து தானுங்க இல்லை, உங்களுக்கு எனக்கு என்ன எல்லா பொருத்தமா இருக்குது அப்படின்னு கேட்க, அதான்டி தப்பு பண்ணிட்டேன், உனக்கு எனக்கு பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி தான் இப்படி இருக்கேன். அதனால் என் பொண்ணுக்கு 10 பொருத்தமும் இருக்கிற பையனை பார்த்தா நான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் அவர் தீவிரமாக இருக்கார். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுருந்துருப்பீங்கள்ல. ஸோ வழக்கம் போல் பஸ்ஸில் வரும்போது அகைன் வந்துட்டு சாரா வந்து இன்றைக்கி உங்ககிட்டே உட்காந்துக்கிறா. ஏன்னா ஜின்னுக்கும் அவளுக்கு சண்டை இன்றைக்கி, அதனால உங்கள் பக்கத்தில் உட்காந்துப்பா. நீங்கள் என்ன இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, இனிமேல் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சத்தமாக கத்துவா. ஜின்னோட கோவம் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு 2 பேர்த்துக்கு சண்டை போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரி, அப்புறம் நீ எத்தனை நாளைக்கு என் கூட வருவ, உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கல்யாணமா அப்படின்னு நீங்கள் கேட்க, இது எல்லாமே வந்துட்டு ஜின்னுக்கும் கேட்குது அண்ட் ஜேகேக்கும் கேட்குது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டே தான் உட்காந்துருப்பாங்க. ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட வந்து டிக்கெட் கூட வாங்க வரதில்ல இப்போல்லாம். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதனால ஒரு மாதிரி சோகமாக அப்படியே வந்துட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு சீட்டில் வந்து அப்படியே விண்டோ பார்த்து உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் கல்யாணம் எங்கடி கல்யாணம், அது உனக்கு தான் அப்பா பற்றி தெரியும்ல, அவர் மாதத்தில் 2 தடவை ஜாதகம் பார்க்குறாள், ஏதோ ஒரு பொருத்தம் சரியில்லையாம்மா, அதனால வேணான்ட்டார் அப்படிங்க. இப்போ டக்குன்னு ஜேகேக்கு இது கேட்டதும் வேணான்ட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்போ உனக்கு கல்யாணம் இல்லையா அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. என் அப்பா இப்படி பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க, இவளுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாது, நீங்கள் வர போகிற ஜாதகத்தெல்லாம் இதே மாதிரி சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்கடி. எனக்கு சிரிப்பாக வருது, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஜேகே வந்து அப்படின்னா இப்போயாவது சொல்லிடலாமா அப்படின்னு யோசிப்பார். ஆனால் எங்க அதுக்குள்ளே இன்றைக்கி நம்மளால தான் சண்டை போட்டுட்டு வண்டி ஓட்டினார்ல, ஜேகே உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இன்றைக்கி இப்போ சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். கரெக்டாக அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும்போது உங்கள் ஸ்டாப் வந்துடும், 2 பேரும் இறங்கிடுவீங்க. இன்றைக்கி அவங்க 2 பேத்துக்கு சண்டைங்கிறனால ஜின் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஸோ நீங்களும் சீக்கிரமாக இறங்கி போயிடுறீங்க. இப்போ ஜேகேக்கு வருது பாருங்க கோவம். டே அண்ணா அப்படின்னு கத்துவார். என்னடா அப்படிங்க, உனக்கு மனசாட்சி இல்லையா, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி அப்படின்னு கேட்க, ஏன் வந்தா என்ன, ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை ஃபாஸ்ட்டாக போனாலும் பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்த. நான் இன்றைக்கி அவகிட்ட சொல்லலான்னு போனேன், அவங்க பேசிட்டு இருந்து கேட்டல, இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது சொல்லலான்னு போனால் இறக்கி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. டே எனக்கு என்னடா தெரியும் நீ திடீர்னு சொல்லலான்னு போவேன்னு, எனக்கு ஜாடை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்க. திரும்ப தானே ஜாடை பண்ணுறதுக்கு நீ பண்ணுறது இருக்கே இன்றைக்கி, நான் சாயந்தரம் மறுபடியும் அப்பா யாருக்காவது ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா நான் என்னன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். ஒரே நாளெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான். ஆனால் தினம் ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸோ உங்ககிட்ட சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் போயிருப்பீங்க. இப்போ உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அப்புறம் ஒரு ஜோசியர் அப்புறம் தரகர் இந்த மாதிரி எல்லோரும் இருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த தரகர் இருக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வாங்க, ஜாதகமும் கொண்டு வாங்க, அதாவது நிறையா கொண்டு வாங்க, ஒருத்தது மட்டும் கொண்டு வராதிங்க, ஏதாவது 1ஆவது 10 பொருத்தமும் இருந்தால் நான் சீக்கிரம் கட்டி வைக்கணும் என் பிள்ளைக்கு, ஏன்னா ஆல்ரெடி 24 வயசு ஆகிப்போச்சுன்னு இவன் அம்மா என்னை கத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜாதகம் பார்க்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட தரகர் வந்துட்டு பை மிஸ்டேக்காக, அதாவது உங்களோட ஃபேமிலி கொஞ்சம் நல்லா ரிச்சு, ஸோ உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க சேம் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா அப்படி தானே கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ ஒரு சிலர் தான் வந்துட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்லம்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு அவர் ஃபோட்டோ அந்த ஜாதகத்தை பிரித்து வச்சுருப்பார், இந்த கேட்டகரி இந்த கேட்டகரின்னு. ஸோ அதில் வந்துட்டு பை மிஸ்டேக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ அந்த ஜாதகம் வந்துட்டு
கை தவறி குழப்பி விட்ரும். ஸோ இவரும் அது என்னன்னு தெரியாமல் டக்குன்னு எடுத்து அந்த தரகர்கிட்ட கொடுக்குறது. தரகர் வந்துட்டு ஜோசியர்கிட்ட கொடுக்க அவரும் அதை வந்துட்டு ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி 10 பொருத்தமும் இருக்குது. அவருக்குன்னா செம்ம ஹாப்பி. நிஜமாகவே 10 பொருத்தமும் இருக்கா அப்படிங்க. ஆமாம், ஃபுல்லாக எல்லாமே செட் ஆகிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணியாச்சா, நீண்ட ஆயுளோட ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம். சண்டை கூட அதிகமாக வராது. 2 பேத்துக்கும் அந்த பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லவும் எங்கே ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஆசையாக கேட்பாங்க. அப்போ தான் அந்த தரகர் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. ஃபோட்டோ பார்த்தா ஜெக்கியோட ஃபோட்டோ. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வைக்க என்னாச்சு தரகரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்குறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி அப்பா கேட்பாரு. இல்லைங்க ஐயா, இப்போது எல்லாத்துக்கும் நான் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பேன், அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். கை தவறி இந்த பையனோட ஜாதகம் உங்ககிட்ட வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்க. ஏன் ஜாதகம் நல்லா இருக்குல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ஜாதகம் நல்லா இருக்குது, பையனும் அருமையான பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பொறுப்பான பையன்தான். ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே அப்படிங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அப்பா. பையன் பஸ்ஸு கண்டக்டராக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்ல உங்களோட அம்மா வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க, கண்டக்டரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேச ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது. பட் உங்களோட அப்பாவுக்கு வேலைக்கு போகிறான்ல அப்படிங்க. வேலைக்கெல்லாம் போகிறான், ஆனால் கண்டக்டர் வேலைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மா சரிப்பா தரகரே, இப்போ அதனால் என்ன, வேறு ஜாதகம் காட்டுங்க அப்படிங்க. உங்களோட அப்பா முறைக்கிறாரு. ஏய் வாய் முடுனி, இப்போ என்ன, இந்த ஜாதகம் நல்லா இருக்குது, பையன் நல்ல பையன், வேலையில் இன்னும் நீ வந்துட்டு இப்படி மேலே கீழேன்னு பார்த்துட்டு இருக்கிற, ஒரு வேலை செய்கிறதுக்கு அவ்வளோதான், அது அவங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏதோ பிடிச்ச வேலைக்கு அவன் போகிறான்னு சொல்லியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரில. ஜாதகம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெத்த பிள்ளைய கொண்டு போய்ட்டு கண்டக்டர் வேலைக்கு போகிற பையனுக்கு கட்டி வைப்பீங்களா, அவள் கஷ்டப்படுவாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு கோவம். ஸோ தரகர் வேறு ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்க. அந்த ஜோசியர் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கோ, இந்த பையனோட ஜாதகம் ரொம்ப அம்சமாக இருக்குது, உங்கள் பொண்ணோட ஜாதகத்துக்கு நல்லா செட் ஆகுது. சொல்லப்போனால் இன்னாருக்கு இன்னார் தான் அப்படிங்கிறது இறைவன் போட்டு முடிச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜாதகத்தில் இருக்கிற பையன் வருங்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வருவான். அதாவது உங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு அவன் கண்டக்டர் வேலைக்கு போகிறது தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படிம்பாங்க. ஸோ உங்களோட அப்பா எனக்கெல்லாம் அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களோட அம்மா எனக்கு பிரச்சனை தான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஜாதகரும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ அவன் கண்டக்டர் வேலைக்கு போகிறான், இன்னும் ஒரு 4-3 வருஷம் அவனுக்கு சொந்தமாக ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு திறமை இருக்குது, ஜாதகம் சொல்லுது, கட்டம் சொல்லுது அப்படின்னு அடிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களோட அப்பா அப்படி உங்களோட அம்மா பார்த்துட்டு பார்த்தியா, யாரையும் வந்துட்டு இந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது, நான் மட்டும் என்ன பிறந்த போய் வந்துட்டு அப்படி பெரிய பணக்கார வயிற்றுல பிறந்தேன், கஷ்டப்பட்டேன்ல, நான் கஷ்டப்படும் போது தான் நீயும் எனக்கு கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தானே நம்ம லைஃப் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மாவுக்கும் சரின்னு தான் படுது, ஆனாலும் கண்டக்டர் வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, இப்போ உனக்கு அவன் கண்டக்டர் வேலைக்கு போகிறது தான் பிரச்சனைனா பேசி பார்ப்போம், இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குண்ணா போகட்டும், அதனால் என்ன, அவனுக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா சொன்ன மாதிரி அவன் பஸ் கம்பெனிக்கு தான் ஆரம்பித்தானா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலை இருக்குது. ஸோ அவன் கம்பெனி பார்த்துட்டு இருந்துருப்பான்ல, கண்டக்டர் வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இன்னும் கேட்கவே இல்லை, நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக உங்களோட அப்பாவுக்கு அந்த ஜாதகமும் பிடிச்சிருது, ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க, ஜேகேவையும் பிடிச்சிருது. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இதுதான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா அந்த பையனோட வீட்டில் பேசலாம்ல, பேசுறியா, நாங்கள் பேசுவோம் அப்படின்னு கேட்க நானே பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் நீங்கள் ஸ்கூல் முடித்து வரத்துக்குள்ளே உங்களுக்கு இங்கே வந்துட்டு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு போயிடுது, உங்களுக்கு தெரியாது இது எதுவுமே. இப்போது உங்களோட அப்பா வந்துட்டு கேட்டிருப்பார்ல, ஸோ அந்த பையனோட வீட்டில் பேசுங்கன்னு. அப்போ தரகருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கும் பிடிச்சிருக்காமா, பொண்ணு ஃபோட்டோ கேட்டாங்க, காட்டினேன், தேவதை மாதிரி இருக்கா அப்படியெல்லாம் சொல்லி அப்படியே அடித்து விடுறாங்க. ஸோ உங்களோட அப்பாவுக்கும் அதெல்லாம் எனக்கே தெரியும், என் பொண்ணு தேவதைன்னு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க.
பையன்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ முதல்ல சீக்கிரம் கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எடுத்தது உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா சும்மா பொழுதுக்கு ஃபோட்டோ காட்டி காட்டி அவன் இல்லைன்னு போனால் அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிரும்ல, அதனால உங்ககிட்ட காட்டல. ஃபுல்லாக செட் ஆகட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டாங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி போயிருந்துருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, வழக்கம் போல் சாப்பிட்டு ஃபோன் நோண்டிட்டு போய் படுத்துடுவீங்க, அவ்வளோதான். இப்போது அப்படியே தான் கிட்டத்தட்ட மணி ஒரு 9:30 இருக்கும். ஷிஃப்டெல்லாம் முடியுது. ஜின்னும் ஜேகேவும் பஸ்ஸுக்கு கொண்டு போயிட்டு செட்டில் நிறுத்திட்டு அவங்களோட வண்டி அங்கே நிறுத்திருப்பாங்க. ஸோ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. ஜின் வந்துட்டு ஜேகேவை அவரோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜின்னோட வீட்டுக்கு போயிடுவார். இப்போது ஜேகே வீட்டு வாசப்படி கூட மிதிக்கலை. அதுக்குள்ளே வந்துட்டு அவரோட அம்மா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட, வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக போவார். அப்போது கையில் ஒரு ஃபோட்டோ கொடுத்து, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிள்ளை தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு தூக்கி போடுறாங்க. அவருக்கு பக்குன்னு ஆகுது. இப்போ தான் அவளுக்கு கல்யாணம்னு ஒரு பிரச்சனை முடிஞ்சு, இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு கத்துறாரு. டேய் 25 வயசு ஆச்சு உனக்கு, என்ன அவசரங்கிற அப்படிங்க. 25 தானே ஆகுது, எனக்கு என்ன 55 ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் காலகாலத்தில் பண்ணணும், நீ கேட்குறன்னு அவசியம்லாம் கிடையாது. ஃபோட்டோ பார்த்துக்கோ, அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோதான், இதான் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜேகேவோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எதிர்த்து பேச முடியாது. என்னதான் எதிர்த்து பேசி சண்டை போட்டாலும் கடைசியாக எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணியாவது அவங்க நினச்சதை பண்ணிடுவாங்க. அதனாலே அவருக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் அந்த ஃபோட்டோ பார்க்கவே இல்லை, அப்படி போய் படுத்துப்பார். அப்போ அவங்களோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு, ஃபோட்டோவை பார்க்காம படுத்துட்டுருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து ஜேகேவோட பேக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் பேக் வந்துட்டு கலெக்ஷனில் கொடுத்துட்டு 2 பேக் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் மாட்டிட்டு போவார், சாப்பாடெலாம் கொண்டு போகிற பேகு. ஸோ அந்த சாப்பாடு வைக்கிற பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வச்சிடுறாங்க. வச்சுட்டு அப்படி விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு வழக்கம் போல் உங்களோட ஸ்டாப்பில் பஸ் நிற்குது, நீங்களும் ஏறுறீங்க. அப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் வந்துட்டு உங்களை இறக்கி விடுறாங்க. ஜேகே வந்துட்டு இன்றைக்காவது சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு, ஆனால் முடியலை. ஸோ அப்படியே தான் நீங்களும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. பஸ் வழக்கம் போல் அப்படியே போகுது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக இப்போது ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஸோ ஜின்னு அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்தா ஜேகேவோட அம்மா. என்னடா அவங்க அம்மா என்ன கூப்பிட்றாங்க, நீ ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு கேட்க, தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருவார். சரி இவரும் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படிங்க. டே ஜின்னு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அது அவனோட பேக்கில் ஒரு கவர் வச்சுருப்பேன், அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன்டா. அவனை பார்க்க சொன்னால் அந்த பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்காம போயிட்டான். அதை நான் அவனோட பேக்கில் வச்சுருக்கேன், நீ அதை கொஞ்சம் பார்க்குறியா, எடுத்து அவனுக்கு காட்டேன், கல்யாணம் பண்ணிக்க சொல்லுடா. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அழகாக இருக்குது, நல்ல இடம் வேறு, எனக்கு அதை விட மனசு இல்லைடா. அதுவும் இல்லாமல் அவங்களா தேடி வந்து கேட்டாங்க, எங்கேயாவது நடக்குமா பாரு, அவங்களா தேடி வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்தவனுக்கு புரிய வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க ஜின்கிட்ட. இவருக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ என்னம்மா அதுக்குள்ளே கல்யாணம் அப்படின்னு கேட்க, டேய் நீயாச்சும் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுற, இவன் அதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுடா. உன்னோட அப்பாவுக்கு ஓகே, ஆனால் இவனோட அப்பா சுட்டு போட்டுருவார். அதனால் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்கு கொஞ்சம் புரிய வையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ அப்படி தான் லன்ச் டைம் ஆகுது. ஜின்னுக்கு ஒரே யோசனை, என்ன சொல்கிறது இவங்ககிட்ட, எப்படி கேட்குறது. சரி சும்மா ஃபோட்டோவாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேக்கை கொடு அப்படின்னு கேட்க, அவரும் அப்படியே பேகுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக்கை கொடுப்பாரு. இப்போ 2 பேரும் சாப்பாடு அப்படி கீழே வச்சுட்டுருப்பாங்களா. ஸோ ஜின் வந்துட்டு அந்த சைடு ஜிப்பில் அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல, அதனால் அப்படி சைடு ஜிப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒரு கவர் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. உடனே ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அந்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லவும், ஃபோட்டோக்கு இது மாற்றி வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா எங்களுக்கு தரகர் இந்த ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க, ஜாதகம்லாம் நல்லா செட் ஆகிடுச்சாமா, அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல இடம், நல்ல பிள்ளை வேறு, டீச்சருக்கு படிச்சிருக்காமா, டீச்சர் வேலைக்கு கூட போயிட்டுருக்க மாட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஜின்னுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஆக்சுவலாக அது உங்களோட ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கே தெரியல அது உங்களோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்கன்னு. ஆனால் ஜேகேக்கு மட்டும் அது தெரியவே தெரியாது. ஸோ ஜின்னு அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு, டேய் அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்ல, யோ அண்ணா அண்ணன் பார்க்குறேன், ஏதாவது பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் தான் சொல்கிறேன்ல ஜேகே, அம்மா உன் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, நீ அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, ரொம்ப சந்தோஷப்படுவடா அப்படிங்க. ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படிங்கிறாரு.
ஏன் வருத்தப்படுவ? அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்க. ஆ, இருந்துட்டு போகிறா. வயனோட நாள் கிடையாது. இன்றைக்கி சாயந்தரம் வரட்டும், சீக்கிரமாக நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். என்னே தெரியல, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தைரியம் வரதே பெரிய விஷயம், ஆனால் இவ்வளோ தடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சாப்பாடு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருப்பாரு. ஜின்னுக்கு சிரிப்பாக இருக்குது. அவருக்கே ஒரு மாதிரி ஷாக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சரி கொஞ்ச நேரம் விளாட்லான்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பார்த்துக்கோ, அம்மா வந்துட்டு இந்த பிள்ளைனை கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிடுறேன்னு சொல்கிறாங்கடா. ஒரு உயிரை கொல்லுமா இந்த வயனுக்காக அப்படின்னு கேட்க, ஆ என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருந்தா இது என் வாழ்க்கை. நான் முடிவு பண்ணுறது தான் முடிவு. எனக்கு ஒயின் தான் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீ அவகிட்ட சொல்லியிருக்கணும்ல. அவள் வீட்லேயே அவளுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணமே ஆக போகுது இல்லைடா அப்படிங்க. பார்த்துட்டு போட்டோம், கல்யாணம் ஆகிறப்ப கூட போய் நான் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தி நான் அவள் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏன்னா என்னால் இதுக்கு மேலே அவளை விட முடியாது. அது என்னன்னே தெரியல, எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு கோவப்பட்டுட்டு என்ன பேசிட்டே தெரியாமல் ஓடிட்டு இருப்பார். ஸோ ஜின்னு வந்துட்டு நல்லா அவளை டீஸ் பண்ண வரைக்கும் டீஸ் பண்ணி முடிச்சுட்டு, இங்கே பாரு கடைசியாக சொல்கிறேன், நானே சொல்கிறேன், நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வருத்தப்படுவேன் அப்படிங்கிறாரு. நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டேன். இங்கே பாருங்க ஹியோங், அம்மா கிட்ட புரிகிற மாதிரி சொல்லுங்கள், என்னை பிளாக்மெயில் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். எனக்கு வயனை பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. நானும் 2 வருஷமாக அவளே லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு புரியுதா என் லவ்வு? நான் சொல்லக்கூட இல்லை, ஆனாலும் லவ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட சலிப்பே ஆகலை. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஆனால் எனக்கு அது கூட இல்லை. இன்னும் அதிகமாக லவ் வந்துகிட்டே இருக்குது. எங்கேருந்தா எனக்கு இந்த லவ் அவன் மேலே வருதுன்னு எனக்கு தெரியல. காரணமே இல்லாமல் நான் அவளை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, இல்லை எனக்கு ஏதாவது டீப்பாக காரணம் இருக்கா, அது கூட எனக்கு தெரியல. ஆனால் ப்ளீஸ் அம்மாக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக இவர் கேட்குறாரு. அப்போது கண்டிப்பாக உனக்கு இந்த பொண்ணு வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, சத்தியமாக வேண்டாம் 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 அப்படிம்பாரு. சரி ஓகே, இனியும் விருப்பம், அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். அப்புறமா நீ ஃபீல் பண்ணால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா ஃபீல் பண்ண மாட்டேன், சொல்லுங்கள் அம்மா கிட்ட முதல்ல புரிய வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ கரெக்டாக ஜின் வந்துட்டு கால் பண்ண ஜேகேவோட அம்மாவும் ஃபோனை எடுக்கிறாங்க. என்னப்பா தம்பி பேசுனியா ஜின்னு? அவன் என்ன சொன்னான்? ரொம்ப அடம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ஆமாம்மா, உங்களுக்கே தெரியும்ல, அவன் எல்லா விஷயமும் உங்களை கேட்டே தான் பண்ணுறான். இது ஒரு விஷயத்துலையாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் முடிவெடுக்கணும்னு கேட்குறான். அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, ஜேகேவும் அப்படி தான் பேசு அப்படிங்கிறாரு. ஸோ ஜின்னும் இருடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் புரிஞ்சுக்கங்கம்மா, அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏன்டா குறைச்சல் பிடிக்கலங்கிறான் அப்படின்னு அம்மா கத்துறாங்க. அது இங்கே ஜேகேக்கே கேட்குது. ஏதான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாட பண்ணுறாரு. சரி சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியே அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி சைடாக ஒரு கண்ணில் பார்த்துட்டு, என்னம்மா பண்ணுறது, அந்த பொண்ணு டீச்சராக இருக்கிறா, சாரா போகிற அதே ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு போகிறா, இவ்வளோ சம்பாதிக்கிறா, நான் ஓட்டுறேன்ல இந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் தான் அவள் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறா வரா, அப்புறம் சாராவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு. என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது, சாராவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறனால இவன் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்கள் 4 பேரும் ஒன்றா ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருப்போம். என்ன சொல்ல, இவனை கொடுத்து வச்சது அவ்வளோதான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். இங்கே ஜேகேக்கு பக்குன்னு தூக்கி போடுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்களும் இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வேணான்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ தானே அந்த பிள்ளைக்கு வேறு பழக்கமாவது கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜேகே ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு ஃபோட்டோ கொடுன்னு கேட்குறாரு. இவர் கொடுக்க மாட்டேன்னு தூக்கிட்டு ஓடுவார். சாப்பாடு அங்கே திறந்து போட்டு அப்படியே வச்சுட்டு 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜின்ன அப்படியே தூக்கிட்டு ஓட, ஜேகே அண்ணன் ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே ஒரு வழியாக ஃபோட்டோ பிடிங்கிறாரு. பார்த்தா நீங்கள் அவரால் நம்பவே முடியல. என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. டீச்சர் அம்மா அப்படிம்பாரு. இப்போ ஒயன் எப்படி அண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி சொல்கிறேன் எனக்கும் தெரிலடா, ஆனால் உனக்கு ஏதோ லக் இருக்குது, உன்னால் என்ன அவகிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ண முடியல, ஆனால் அம்மா பாரு கல்யாணமே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சீக்கிரம் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்டே நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. சொல்லு ப்ளீஸ், எங்கள் அம்மா கிட்ட சொல்லு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறானாம்மா அப்படின்னு சொல்லு, அவங்க இது ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. நான் என்ன சொல்லணும், பொழுதுக்கு நீ வேணும்ப வேண்டாம்ப மாற்றி பேசுவ,
நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜின்ஹோங் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்க. உனக்கு வேணா நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு செம சிரிப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே டைம்லாம் வேஸ்ட்டே பண்ணல. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்களோன்ட்டு உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அம்மா அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்கிற ஆள் இல்லைல்ல. ஸோ போட்டு மண்டே கழுவுற ஆள். இப்போ அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பதட்டமாக பேச, டேய் அந்த பிள்ளை அழகாக இருக்குடா, நல்ல பிள்ளை வேறடா, விசாரிச்சிட்டோண்டா, அமைதியா சமத்தா போயிட்டு வருதுடா பள்ளிக்கூடத்துக்கு. நீ போடுறீங்கல்ல அதே பஸ்ஸில் தான் வராலாமா, நீ பார்த்துருப்பல்ல எவ்வளோ சமத்தாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே சைலண்ட்டாக கேட்குறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறாசா அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்காக தான், இல்லைன்னா எனக்கெல்லாம் வேண்டாதான், நீ சொல்கிறல்ல நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, அதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாரு. ஸோ இவர் இப்படி சென்டிமெண்டலாக பேசுனதும் அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. சரி ராசா இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், உனக்கு பிடிச்ச பிள்ளையாவே நான் பார்க்குறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சின்னுக்கு இதெல்லாம் கேட்டு செம்ம சிரிப்பாக இருக்குது. இங்கே ஜேகே வந்துட்டு அம்மா ஃபோன் அப்படியே பார்த்துட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ ஜின் சிரிச்சிட்டே இருக்கவும் ஃபோன் பண்ணி சொல்லு, ஃபோன் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பதற. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு இப்படி கத்திட்டே இருக்கிறதுனால ஜின்னும் ஃபோன் பண்ணி, அம்மா அவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, நீங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாங்க, பிடிச்சிருக்குன்னே சொல்லிவிடுங்க, அவன் ஏதோ கூச்சத்தில் அப்படி சொல்லிட்டான் அப்படிங்க. நெசமாவான்னு கேட்குறாங்க. நிஜந்தான் அவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, சார் ஃபோட்டோவே பார்க்காம பிடிக்கலன்ட்டு இருந்தார், இப்போ ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருக்கான் அப்படிங்க. பரவாயில்ல, நான் கும்பிட்றாத குழந்தைவே என்னை கை விடலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் செக்கிக்கு வைக்கும். ஸோ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு வழக்கம் போல் பஸ்ஸில் வந்து ஏறி அப்படி உட்காந்துருப்பீங்க. சின்ன அப்படியே சிரிக்கிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. இப்போயாவது சொல்லுவியாடா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. சொல்லுவேனாவா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஜேகே வழக்கம் போல் டிக்கெட் வாங்கிறதுக்கு வந்து நிற்பாரா. ஸோ வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே பர்ஸ் வந்துட்டு எடுக்கிறீங்க காசு எடுக்கிறதுக்காக, பேக்குள்ளே வந்துட்டு பர்ஸ் எடுப்பீங்களோ, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்க டக்குன்னு பார்த்து உங்கள் பக்கத்தில் யாரோ உட்கார மாதிரி இருக்குது. யாரோ அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான் உங்களுக்கு டிக்கெட்டு இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இங்கே அவர் உனக்கெல்லாம் டிக்கெட் மட்டும் கொடுத்தா போதும், காசு தேவையில்ல அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அப்படிதான், நீ எல்லாம் இனிமேல் எனக்கு காசு கொடுக்க வேணாம், டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டிக்கெட்டை மட்டும் கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றும் புரியாமல் திருத்துன்னு முழிக்க சாரா அந்த பக்கம் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற ஜேகே எந்திரி அப்படிங்கிறா. ஸோ ஜின் வந்துட்டு நீ வாயை மூடுறி அப்படிங்க. ஏன் நான் ஏன் வாய் மூடணும், அவன் எதுக்கு போய்ட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது நீ எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்க அப்படின்னு ஜின் கேட்குறாரு. ஏன்னா நம்ம லவ்வர்ஸு அப்படின்னு சொல்லுவா. ஸோ 2 பேரும் சண்டை சரியாயிடுச்சு. ஸோ நம்ம லவ்வர்ஸு அப்படிங்கிறா. அப்புறம் அவனும் அப்படி தான் உட்காந்துருக்கான் அப்படிங்க. அவங்க இப்போ லவ் பண்ணுறாங்க எனக்கு தெரியாமல், என் வாயின்னு சொல்லவே இல்லை அப்படின்பா. எல்லாத்தையும் கூட எழுதிட்டுருப்பாங்களா, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படிப்பா அவன் என்கிட்டயே சொல்லவே இல்லைன்ட்டு அவளுக்கு ஒரு குழப்பம். உங்களுக்கே தெரியல எங்கே நீங்கள் அவளுக்கு சொல்ல. ஸோ அப்படியே தான் இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வேறு பதட்டமாக இருக்குது. ஜன்னல் பக்கம் திரும்பினவங்க தான் திருப்பவே இல்லை மூஞ்சிய. ஸோ அப்படியே ஜேகேவும் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ உங்கள் ஸ்டாப் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எந்திரிப்பீங்கள்ல, நீங்கள் எந்திரிக்கும் போது உனக்காக வண்டி எவ்வளோ நேரம் வேணால் நிற்கும், நின்னதுக்கப்புறம் இறங்கினா போதும் அப்படிங்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், மண்டையிலுக்கு இது அடிபட்டுருச்சா, காலையில் நல்லா தானே இருந்தான், திடீர்னு எதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்காந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு போய் பதட்டமாகும். ஸோ பஸ்ஸை நிறுத்தினதுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு இறங்கி ஓடியே போயிடுவீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பாரு. கரெக்டாக நீங்கள் அப்படியே முன்னாடி நடந்து போக பஸ் அந்த வழியாக தானே வரும். அப்போது உங்கள் கிட்டே வரும்போது பஸ் அப்படி லைட்டாக ஸ்லோ பண்ணி ஜின் ஓட்டுவார். அப்போ ஜேகே ஏய் டீச்சர் அம்மா அப்படின்னு கூப்பிடுவார். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க லைட்டாக அந்த கண்ணை அடிப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் அப்படியே விங் பண்ணிட்டு கண்ணை அடிச்சுட்டு வாயில் லைட்டாக அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி லைட்டாக கண்ணடிச்சு அப்படிம்பாரு. அவ்வளோதான், உங்கள் 2 கையும் ஆட்டோமேட்டிக்காக வாய் பொத்திக்குது. என்ன பண்ணான் இவன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கு. இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சார் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஓடி போய்ட்டு ஜின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி முடிக்கிறாரு.
அப்போ ஜின்னும் ஏன்டா டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சி முடிக்கிற நீ அப்படிங்க. ஆக்சுவலி எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவார். ஆஹா முத்த கொடுக்குறப்ப வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கலாய்க்க, ஐயோ அது ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏண்டா நீ ப்ரப்போஸாவது பண்ணுவேன்னு பார்த்தேன், ப்ரப்போஸ் பண்ணாமல் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, அந்த பிள்ளை என்னடா நினைக்கும் அப்படிங்கிறது கேட்குறாரு. அதுவும் எனக்கும் தெரியல, ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு தெரிய வரைக்கும் நான் இதையே ஃபாலோ பண்ணுறேன், எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் இதே தான் யோசனை. அப்படியே டீச்சர் அம்மான்னு கூப்பிட்ட மாதிரியே இருக்குல்ல. ஸோ திரும்பி பார்க்குறீங்க யாரோ கூப்பிட்றாங்களான்னு, யாருமே இல்லை. ஜேகே கூப்பிட்டு தான் அவங்க காதுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வழக்கமாக போனதும் சாப்பிடுவீங்க, ஈவினிங் போனதும் சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி சாப்பாடு கூட சாப்பிடல. அப்படியே போயிட்டு பெட்ரூமில் படுத்துக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு சொல்லான்னு வருவாங்க. ஆனால் நீங்கள் போய் படுத்து காட்டிக்கும் அப்பா விட்டுருமா டயர்டாக இருப்பா, நல்ல நாளாக பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ உங்ககிட்ட சொல்கிறது கூட நல்ல நாள் பார்க்கணுமாம்மா, ஸோ அப்படின்னு சொல்லிடுவாரா. அம்மாவும் விட்டுறாங்க. 4 நாள் எப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேலண்டர் பார்த்தா 1 வாரம் இருக்குது, 1 வாரம் கழித்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நீங்கள் நான் வீட்டில் போய்ட்டு பெட்டில் படுத்து புறந்துறீங்க. என்ன அவன் கண்ணடிக்கிறான், முட்டை கொடுக்குறான், பக்கத்தில் வந்து உட்காரான், டிக்கெட் வேணாங்கிறான், காசு வேணாங்கிறான், என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி நைட்டு தூக்கமே வரல. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி சிவராத்திரி தான். அடுத்த நாள் காலைல வேலைக்கு போகணுமா. ஸோ எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு அப்படியே கிளம்பிட்டுருப்பீங்க, மறந்துட்டீங்க ஆக்சுவலாக அதை. அதனால் தூங்கி எந்திரிச்சங்காட்டிக்கு மறந்துடுச்சு அந்த ஒரு இன்சிடெண்ட்டே. ஸோ அப்படியே கண்ணாடி மாடி வந்து நின்றுட்டு அப்படியே அந்த சந்தனம் வைப்பீங்களா, ஸோ அப்படியே அந்த சந்தனம் வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க, அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி இப்படி தான் அந்த சந்தனம் வச்சு முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸே வரும். வச்சுட்டு அழகாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு போவீங்க. போயிட்டு பேக் எடுக்கிறீங்க. அம்மா வந்துட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. காலைல சாப்பாடு அப்படிங்க, டிஃபன்லேயே போட்டுருமா, நான் அங்கே போய் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிறேன், சாரா கொண்டு வருவா, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபன் வாங்கிப்பீங்க. ஸோ அம்மா போட்டு கொடுக்க பஸ்ஸுக்காக டைம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நீங்கள் பஸ்ஸுக்கு போய் நிற்கிறீங்க. வழக்கம் போல் தான், உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ வழக்கம் போல் போய் பஸ்ஸுக்கு நிற்க சாரா வந்துடுவா. ஐயோ எனக்கு வர இன்றைக்கி பஸ்ஸு சீக்கிரமாக கொண்டு போய் விட்டானா பரவாயில்ல, பஸ்ஸில் உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்குறா. நீங்களும் பஸ்லாம் வேணாண்டி, ஆள் ஒரு நாளைக்கு சீக்கிரமாக போகிறாரு, ஒரு நாளைக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு, அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, நம்ம ஸ்கூல்லே போய் சாப்பிட்டுக்கலாம், நேரமாக போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ பஸ்ஸும் வருது. வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வேணுக்குன்னே பின்னாடி ஜேகே நிற்பாரா. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நிற்கிற இடத்துல, அதாவது கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்திடுவார். ஸோ பின்னாடி வழியாக ஏறுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நினைப்பே இல்லை இன்னுமே. சாரா வழக்கம் போல் ஓடி போய் முன்னாடி ஏறிப்பா. நீங்கள் சரி போய் நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கம்பி பிடிச்சி போய் ஏறுவீங்க பாருங்கள். அப்போ டக்குன்னு ஜெக்கே வந்துட்டு உங்களை, அதாவது ஹிப்போட சேர்த்து அப்படியே பிடிச்சி மேலே இழுத்து விட்டுருவார். அப்படியே வந்துட்டு இப்போ லிட்ரலி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு மொத்தமும் ஞாபகம் வருது நேற்று நடந்ததெல்லாம். அப்படியே வந்துட்டு ஜெக்கே நேற்று கண்ணடிச்சிருப்பாரு அப்படின்னு பண்ணியிருந்திருப்பாரா, அதெல்லாம் அப்படியே மண்டக்குள்ள இப்போ தான் ஓடுது. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இவன் என்ன இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறான்ட்டு. ஏங்க விடுங்க அப்படிம்பிங்க. ஏன் விடணும், விட்டா விழுந்துருவியே அப்படிங்கிறாரு. இல்லை நான் விழ மாட்டேன், விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நான் விழுந்துட்டேனே அப்படிம்பாரு. என்னடா இவன் பேசுகிறான்ட்டு. அது வந்து கொஞ்சம் கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்குறீங்க. அப்போது கரெக்டாக ஜேகேவும் வந்துட்டு டீச்சர் அம்மா அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படிம்பாரு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முன்னாடி உட்காந்துப்பீங்க. வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு பயங்கரமாக. ஸோ அப்படியே இதை வேலைலாம் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே பின்னாடி உட்காந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பார். சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு உன் காட்டில் மலை நடத்துகிறா சார் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக தான் போகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டிக்கெட் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறாரு. நீங்கள் ஷாக்காக பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே தான் சீட்டெல்லாம் காலியாக இருக்குல்ல, அங்கே போய் உட்காரலாம்ல அப்படின்னு கேட்க, நான் ஏன் அங்கே போய் உட்காரணும், இங்கேயும் சீட்டு காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே நான் உட்காந்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீ ஒரு சீட்டில் தானே உட்காந்துருக்க, இன்னொரு சீட் எனக்காக தானே இருக்குது அப்படிம்பாரா. என்னடா இவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. அப்போ ஜேகே வந்துட்டு டெய்லியும் அந்த சந்தனம் ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்போ தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல,
சாரா அது மாதிரி வைக்கிறது இல்லையே அப்படிங்கிறாரு. அவளுக்கு பொட்டே வைக்க பிடிக்காது, ஆனால் எனக்கு இதெல்லாம் வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சந்தனமா வேணுமா, நான் வீட்டில் வச்சுருக்கேன் ஹிட்டன் தட்டா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவருக்கே தெரியாமல் வாயில் வந்துடுச்சு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன ஆ இவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்ப சமத்தாக இருக்க, யார்கிட்டையும் பேசுறதில்ல, சைலண்ட்டாக இருக்க, க்யூட்டாக உட்காந்து பாட்டு கேட்குற, ஒரு மாதிரி நீ ஏன் சிரிச்சுக்கிற, இத்தனையும் என் கண்ணு முன்னாடி பண்ணிகிட்ருக்க, எனக்கு எப்படி உன் மேலே ஆசை வராமல் இருக்கும், உன் மேலே வராமல் இருக்கும்? ஆ இவ்வளோ மாதிரி, அதாவது இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு லவ் வரலன்னா தான் தப்பு. எனக்கு லவ் வந்துடுச்சு, அது தப்பு இல்லை, அதனால் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னை வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, அதை விடு, நான் பேசிக்கிறேன் அப்பா கிட்ட, நீ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நாள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணவே சாருக்கு பயம், இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவீங்க. என்னடி பொசுக்குன்னு பிடிக்கலன்ட்டு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்காரு. நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துப்பீங்க, எதுவுமே சொல்லலை. இப்போ அப்படியே வந்து ஸ்கூலும் வந்துடுது, நான் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இறங்கு அப்படின்பாரு. தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லி லைட்டாக தள்ளுவாரா. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கிப்பீங்க. அப்படி உங்கள் பின்னாடியே இறங்கி அந்த ஸ்டெப்பில் நின்றுருப்பார். பஸ்ஸும் போகுது வழக்கம் போல். இவரும் ஓய் டீச்சரம்மா அப்படின்னு கூப்பிடுவார். ஏன் என்ன அப்படின்னு கேட்க, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்பாரு. அவ்வளோதான். நீங்கள் ஐயோ இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் போட்டுருவார், என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனாலும் ஒரு மாதிரி ஒரு பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனாலும் தெரியல, வானாலும் தோணுது. இப்போது இப்படியே தான் சாயந்தரம் வந்துட்டு நீங்கள் வருவீங்க, இதே வேலையை தான் பண்ணுறாரு. உங்களை இறக்கி விட்டுட்டு டீச்சரம்மா அப்படின்ட்டு போகிறது. ஐயோ இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனை போல் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க வீட்டுக்கு. ஸோ அந்த 1 வீக் இது மாதிரி பாஸ் ஆகிருக்குமா, 4 நாள் வந்துடுச்சா, அப்பா வந்துட்டு ஏம்மா ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படியே ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே ஜேகே இது மாதிரி பண்ணுறதெல்லாம் நினச்சி புலம்பிகிட்டே வருவீங்க. நான் என்ன தான் பண்ணட்டும், தினமும் முத்தம் கொடுக்குறான், தினமும் முத்தம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டே வருவீங்க. அப்போ உங்களோட அம்மா யாரடி முத்தம் கொடுத்தா அப்படின்னு கேட்க, முத்தம்மா இல்லைம்மா, தினமும் புக்குமா, ஒரு ஸ்டூடெண்ட்டு தினமும் புக்கு கொடுக்குறான்னு சொன்னேன் அப்படிங்க. புக்கா, பயந்துட்டேன்டி, முத்தம்ட்டு வந்தியா, வயசு பிள்ளை நல்லா முத்தம்ட்டு வராளேன்னு பயந்துட்டேன் அப்படிங்க. உங்களோட அப்பாவும் அம்மா இங்கே வாமா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஃபோட்டோ கையில் கொடுக்குறாங்க. என்னப்பா இது மறுபடியும் அலைன்ஸா அப்படின்னு கேட்க, இந்த தடவை ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 2-3 மந்தில் 2 பேர்த்து கல்யாணம் பண்ண போகிறோம், நல்ல நாளாக பார்த்து உனக்கு சொல்லான்னு தான் வச்சுருந்தேன், இந்தா மாப்பிள்ளையோட ஃபோட்டோ போய் பாரு அப்படின்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு வாரமாக வந்துட்டு ஜேகே இது மாதிரி சில சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உங்களுக்கு மைண்ட் அப்படியே அங்கே போகுது. என்னது திடீர்னு கல்யாணங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. அம்மா வந்துட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போ ஃபோட்டோவை, அங்கே போய் வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்களும் எடுத்துகிட்டு போகிறீங்க, பார்க்கலாமா வேணாமா? ஆமாம் இவங்க நமக்கு கல்யாணம்னு சொல்லும்போது நமக்கே அவன் ஞாபகத்துக்கு வரான். அவன் சரியான மோசமான பையனாக இருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணுறான், அவன் எதுக்கு நாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு இருப்பீங்க. அம்மா வந்துட்டு ஃபோட்டோ பாருடி அப்படின்னு கத்துவாங்க. இதம்மா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஜேகேவோட ஃபோட்டோ. செம்ம ஷாக்கு. இவனா அப்படின்ட்டு எஞ்சி ஓடுறீங்க ஃபோட்டோ தூக்கிட்டு. அம்மா யார் ஃபோட்டோமா அது அப்படிங்க. ஏய் மாப்பிள்ளை ஃபோட்டோடி அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோவா? ஆமாம் நிஜமாக இவன் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பா வந்துட்டு ஏம்மா ஏதாவது பிரச்சனையா பிடிக்கலையா அப்படின்னு. இல்லைப்பா அப்படி சொல்ல, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இவன் தான் நிஜமாவே மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாடா அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க, இப்போ தான் கேட்குறீங்க பிடிச்சிருக்கான்னு, பிடிக்கலான்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்பா சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அவ்வளோலாம் நீங்கள் பண்ண தேவையில்லப்பா, நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்பா கடி பெருமையாக இருக்குது, நான் பெத்த மகன்,
எப்படி சொல்லிட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் எல்லாமே புரியுது. அம்மாட்ட கேட்குறீங்க, ஏம்மா அந்த பையன் வீட்டுக்கு நான் தான் பொண்ணுன்னு தெரியுமாம்மா, கொடுத்துருக்குறீங்களா ஃபோட்டோன்னு கேட்க. அதெல்லாம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிறாங்க. அட பாவி, அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியா, இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே பஸ்ஸுக்கு போகிறீங்க. போகிறப்போ வழக்கம் போல் அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஏறுவீங்கன்னு நினச்சிட்டு, ஆனால் அவர் நினச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு சும்மா ஏற மட்டும் இல்லை, அப்படியே ஏறி நின்றுட்டு அவரோட ஷர்ட் காலர் இருக்கும்ல, ஸோ அவர் தான் அப்படியே உங்களுக்கு இடுப்பு பிடிச்சி தூக்குவார். ஸோ இன்றைக்கி அப்படியே பண்ண நீங்கள் அப்படியே ஷர்ட் காலர் பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு அங்கே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரோட காலருடைய பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா வந்துட்டு நீ இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம பயந்து போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் அப்படி கேட்கவும் அவர் அப்படியே தடுமாறுவார். அப்போ நீங்கள் என்ன முட்டை கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க, ஆஹா ஆஹா அப்படிங்கிறாரு. அப்புறம் கட்டி பிடிக்க போறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆஹா ஆஹா அப்படிம்பாரு. அப்புறம் அதுக்கு இப்படி இடுப்பு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டக்குன்னு கை எடுத்துப்பார். உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு, ஆமாம் நீ தினமோ ஐ லவ் யூங்கிறா அப்படின்னு முத்தெல்லாம் கொடுக்குறா, என்ன கொழுப்பேறி போச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜேகே பக்கு பக்குன்னு வர மாதிரி அவருக்கு ஷாக்காக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருப்பார். அப்போ நீங்கள் இங்கே பார், நீ என்னை லவ் பண்ணுறதா ஓகே தான், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே, ஆமாம் லவ் பண்ணுற ஒருத்தரை அப்படின்னு சொல்ல, அடியே என்ன இப்போ சொல்கிற அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும், நீ ரொம்ப என் பின்னாடி சுற்றுறதுக்காக இப்போ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லையா நீ யாரையும் லவ்வெல்லாம் பண்ணல அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டா இருக்க முடியும் லவ் பண்ணுறேன்னு, அதெல்லாம் சீக்ரெட்டாக தான் பண்ணும் அப்படிங்கிறீங்க. யார் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் சாயந்தரமாக சொல்கிறேன் ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டாப் வந்துடும், இறங்கிடுவீங்க. இங்கே ஜேகேக்குன்னா பைத்தியம் பிடிக்குது. போய் ஜின்னுக்கிட்ட உட்காந்துட்டு எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் நான் எங்கடா ஃபாஸ்ட்டாக வந்தேன், மெதுவாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவன் யாரையும் லவ் பண்ணிட்டு போகிறான்னா அப்படிங்கிறவும், லவ்வா ஒயின் லவ்வெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியலடா அப்படிங்க. லவ் பண்ணுறாலாமாவே சாயந்தரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறா. ஐயோ கடவுள் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் ரூட்டே கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. எப்படா சாயந்தரம் ஆகும்னு மனுஷனுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, நீங்களும் வந்து வழக்கம் போல் பஸ்ஸில் ஏறுறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி பக்கத்தில் நிற்கிறாரு, உட்காரல. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. டிக்கெட்டு அப்படிம்பாரு. அப்படியே வந்துட்டு கையை மட்டும் நீட்டுறீங்க. அவரும் வந்துட்டு டிக்கெட்டை கொடுத்துருவாரு. காசு அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிறாரு. என்னடாவா வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அவர் டெய்லி நொன்னு பேசிகிட்டே வருவாரா, ஸோ இப்போ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்னவா அங்கே போய் உட்காந்துட்டான், ரொம்ப சீரியஸாக இருக்கானோ, கூச்சிட்டானா அப்படின்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவர் தான் மாப்பிள்ளை தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாரம் விளையாடினார், நீங்கள் ஒரு நாள் தான். அப்போது உங்கள் ஸ்டாப்பும் வருது. ஸோ நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிப்பீங்க. அவரும் வந்துட்டு எல்லாம் இறங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே விசில் அடிக்க, ஹேய் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவரும் திரும்பி என்ன அப்படின்னு கேட்குறாரு. காலைல சொன்னேன்ல லவ் பண்ணுறேன்னு, யாருன்னு கேட்டேன், இப்போ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு மனசு உடஞ்சி போய் கிடக்குதா, இல்லை எனக்கு தெரிய வேணாம், நீ லவ் லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சா இருக்குது. அப்போ நீங்கள் இல்லை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்கிட்ட எதுக்கு நீ சொல்கிற அப்படிங்கவும், உன்னை லவ் பண்ணா அவன்கிட்ட சொல்லாமல் ஊரில் இருக்கிறவங்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவருக்கு அது புரியல. கரெக்டாக நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறமா பஸ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜேகேக்கு புரியுது. என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்க, அதான் சாருக்கு வந்துட்டு க்ரீன் சிக்னல் தான். ஸோ அப்படியே ஜங்குன்னு அப்படியே லைட்டாக ரன் ஆகிட்டு அந்த பஸ்ஸு. ஸோ அப்படியே ஜங்குன்னு கீழே குதிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிப்பார். நீங்களும் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்புறம் என்ன,
ஆல்ரெடி அங்கே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்திருக்கும். இப்போது நீங்கள் ஹக் பண்ண அடுத்த செகண்டே அப்படியே சோனு குட்டி குட்டி குட்டியாக மழை அப்படியே தூரிகிட்டே இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த மழையில் நனைஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகலை. கண்டக்டர் விட்டுட்டு பஸ் எங்கே போகிறது, பஸ்ஸை சின்ன நிறுத்திட்டாரு. சாராவும் சின்ன அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க பஸ்ஸுக்குள்ளேருந்து. நீங்கள் அஞ்சைக்கு 2 பேரும் அப்படியே வந்துட்டு அழகா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங். டாட்டா பாய் பாய் சாரா. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?